போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய உரையாட மூத்த ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் எழுந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். தமிழகத்துல ஒரு முக்கிய நிகழ்வுக்கான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வான பாம்பன் பாலம் திறப்பு விழால பங்கேற்கிறாரு. அந்த நிகழ்வை ஒற்றி பல அரசியல் நிகழ்வுகள்லயும் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செய்திகளை சேகரிக்கிறோம். அதுல ஒரு குறிப்பா என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுகவுடைய கூட்டணி அன்னைக்கு கிட்டத்தட்ட இறுதிப்படுத்தப்படும் அப்படின்ற செய்திகள் வருகின்றன. வெறும் அதிமுக அப்புறம் பாஜக அந்த கூட்டணி தானா, அல்லது அதனுடைய கூட்டணி கட்சிகளான பாட்டாளி கட்சி மற்றும் சில முக்கிய கட்சிகள் ஏதாவது அவங்களுடைய கூட்டணியும் அன்னைக்கு இறுதி செய்யப்படுமா? சார், அதாவது 6ஆம் தேதி பாம்பன் பால திறப்பு விழாவுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வராரு. ஏற்கனவே அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்திச்சிருக்காரு. இதுல இன்னொரு வேடிக்கை என்ன, செங்கோட்டையன் அமித்ஷாவையும் ரகசியமா சந்தித்தா ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்தி பகிரங்கப்படுத்தப்படல, ஆனா ரகசியமா சந்திச்சிருக்காங்க. அப்ப அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சம்பந்தமாக பேசப்பட்டது. அது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் ஒன்னா சேரணும். சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவோட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள்லாம் கூட்டணிக்கு கொண்டு வந்து ஒரு மெகா கூட்டணி அமைச்சு திமுக ஆட்சியை 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு வியூகம் வகுத்திருக்கிறதா பல செய்திகள் இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது, எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது அதிமுகல வேறு யாருக்கும் முதலமைச்சர் என்ற எண்ணமே கிடையாது. ஆமா, எம்ஜிஆருக்கு பிறகு VN ஜானகி முதலமைச்சர் ஆக்கினாங்க. அப்ப ஜெயலலிதாவுக்கு முதலமைச்சர் ஆசை வந்துச்சு. ஏன்னா ஜெயலலிதா தனக்கு இருக்கின்ற சினிமா கவர்ச்சி, எம்ஜிஆர் கூட தான் இருந்த அந்த நாட்கள் அவையெல்லாம் தன்னை அரசியல்ல பெரிய தலைவராக்கிடுவாங்க, தான் அரசியல ஒரு பெரிய அசைக்க முடியாத சக்தியா இருப்போம் அப்படிங்கிறதுனால ஜெயலலிதாவுக்கு அந்த முதலமைச்சர் பதவி ஆசை வந்துச்சு. அதுக்கு பின்னால ஜானகியா ஜெயலலிதான்றப்ப ஜெயலலிதாவுக்கு நடந்த அந்த 1989 நடந்த தேர்தலில் 28 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றதுனால ஜெயலலிதா தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க. அதனால ஜெயலலிதா தான் அதிமுகவின் எதிர்காலங்கிறதுனால அதிமுக ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஜானகி துறவரம் பூண்டாரு, அதிமுக ஒன்று சேர்ந்து அதுக்கு பின்னால அதிமுக ஆட்சி பிடிச்சாங்க. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. ஆனா இன்னைக்கு அதிமுக நிலைமை கேட்ட சார், அரசியல் துறவரம் பூண்டாங்க சார். ஜானகி அம்மா அரசியல் துறவரம் பூண்டாங்க. நீங்க வெறும் துறவரம் சொல்லி அது ஒரு தவறான ஒரு செய்தியா கூடாது. கிட்டத்தட்ட துறவி தானே. எம்ஜிஆர் இல்ல, எம்ஜிஆரும் மரணம் அடைஞ்சிட்டாரு. அந்த பதவி இல்லைன்றப்ப கிட்டத்தட்ட துறவி தானே. அதனால அரசியல் துறவியா ஜானகி போயிட்டாங்க. ஜெயலலிதா அரசியல்ல கோலேச்சிட்டாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. ஜெயலலிதா செத்த பிறகு ஆட்சி அதிகாரம் அதிமுக கையில இருக்கும்போது ஜெயலலிதா மரணம் அடைச்சாங்க. அதனால யார் முதலமைச்சரா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆட்சி அதிகாரம் எக்காரணத்தை கொண்டும் 2021 வரைக்கும் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுனால அன்னைக்கு அதிமுக ஒன்னா இருந்தாங்க, அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. 2021 தேர்தலில் தோத்த பின்னால என்னாச்சுன்னா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சர், மீண்டும் தான் முதலமைச்சர் நினைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பலகீனமா இருக்கிறதுனால இன்னைக்கு பல முன்னாள் அமைச்சர்களுக்கு ஏன் நாம முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு போல தோணுது. இதுக்கு என்ன சரியான ஒரு உதாரணம் கேட்டீங்கன்னா, கிரேக்க நாட்டுல ஒரு சின்ன தேரை ஒரு பெரிய வடகைட்டுல கட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு விளம்பர பலகை தொங்க விட்டுருக்குறாங்க. இந்த வடகைட்டுல இருந்து இந்த தேரை யார் விடுவிக்கிறாங்களோ அவங்க தான் எதிர்காலத்தில் உலக பேரரசன் ஆவான். போறவங்க வரவங்களுக்கெல்லாம் ஆசை நாம உலக பேரரசன் ஆயிடணும். ஆனா யாரும் துணிஞ்சு போய் அந்த வடக்கயிறு வெட்டுறதுக்கு என்ன வரல. அந்த வடக்கையில இருந்து தேரை விடுவிக்கிறது யோசிக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை வருமோ, ஏதாவது ஆபத்து வருமோ, ஒரு கால் நம்ம உயிரே போயிருமோ அப்படின்லாம் நினைச்சாங்க. ஒரே ஒரு சின்ன பையன் வந்தான், இடுப்புல இருந்த உடைவாளை எடுத்தான், அந்த வடக்கையில அறுத்தான், அந்த வடக்கையில தேர் தனியா போய் நின்றுச்சு.
அவன் தான் பின்னால் உலகத்தை வென்ற மாவீரன் அலெக்சாண்டர். எப்படி அன்னைக்கு அந்த தேரை எப்படி வடக்கைத்துல கட்டிருக்கும் போது எல்லாருக்கும் உலக பேரரசான ஆசை வந்ததோ, அதே மாதிரி அதிமுக இருக்க முன்னாள் அமைச்சர்களுக்கு எல்லாருக்குமே முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு. அவள்தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு இவ்வளவு பெரிய குழப்பத்துக்கு காரணமே. எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய 2021 தேர்தல்ல அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்தாலும் சரி, வேற யாருடைய தலைமையில வந்தாலும் சரி, 2021 தேர்தல் ஆட்சியை பிடிக்கல அப்படின்னா அதிமுகவுக்கு அதுதான் கடைசி தேர்தலா இருக்கும். இல்ல சார், அந்த அதிமுகவுடைய தொண்டர்களை அவ்வளவு எளிமையா அந்த கட்சியை விட்டுருவாங்க நீங்க நம்புறீங்களா? ஏன்னா மத்த கட்சியெல்லாம் வந்து தலைமைக்கான ஒரு கட்சினா கூட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு பலமுறை அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அவங்களுக்கான அந்த கட்சிக்கான அடையாளமே அந்த ரெட்டை சின்னம் தான். இப்போ வந்து பாரதிய ஜனதா, அதாவது நீங்க சொன்ன அந்த பதிலில் இருந்து நான் பார்க்கும்போது பாரதிய ஜனதாவும் அவங்களுடைய கையும் இந்த ஆசைப்படக்கூடிய தலைவர்களுடைய எண்ணங்கள்ல நீண்டு இருக்கோ அப்படின்னு நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. அப்படி ஏதாவது நடக்குதா சார்? ஒருவேளை பிஜேபி இதுல உள் விளையாட்டு ஏதாவது நடக்குதா? இல்ல, அது பிஜேபி ஏதாவது உள்குத்து வச்சிருக்குமா? இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய தலைவர் பால் தாக்கரே, அவருடைய மகன் தான் உத்தவ் தாக்கரே. அந்த கட்சியை உடைச்சி சின்னாபின்னமாக்கி ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக்கி, இதற்கு முன்பு நடந்த தேர்தலில் ஏக்நாத் சிண்டேவையும் காலி பண்ணி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்கல்ல. ஆமா. ஆனா அதிமுகவை வைத்து பாரதிய ஜனதா கட்சி என்ன திட்டம் போடுதுன்னு போக போக தான் தெரியும். ஒண்ணு. ஆனா எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எந்த வழியில வந்தாலும் ஆட்சி பிடிக்க முடியாது. எப்படி வந்தாலும் இல்ல, அவங்க எப்படியாவது பிடிக்கணும்ன்றதுக்காக தானே சார் இந்த வேலை எல்லாம் செய்யறாங்க. இல்ல இப்ப நம்ம அதிமுக சொல்லுங்க சார். சார் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. மற்ற மாநிலங்களை போல தமிழ்நாட்டுல இவங்களால பிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியலே வேறு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் வேறு. நீங்க மன்னர்கள் காலத்திலிருந்தே வட இந்திய மன்னர்கள் யாரும் பிடிக்க முடியாத ஒரு பூமியா இருந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான். மாமன்னன் அசோகன் மௌரிய பேரரசன் காலத்துல கூட பிடிக்க முடியல. அவுரங்கசீப் காலத்துல தான் பறந்து விரிந்த இந்தியா, அன்னைக்கும் தமிழ்நாடு பிடிக்க முடியல. மதுரை வரை வந்து சூறையாடிட்டு போனா மாலிக் கபூர், ஆனா நிக்க முடியல. திருவண்ணாமலை சம்பூராயர்ல பயந்து தான் போனான், அவங்ககிட்ட போய் மோத விருப்பம் இல்லை. அவுரங்கசீப் தன்னுடைய ஒரு தங்க தாம்பாளத்துல அவுரங்கசீப்புடைய செருப்பை வைத்து செருப்பு ஊர்வலம் நடத்தினார் தெரியுங்களா? அவுரங்கசீப் செருப்பு ஊர்வலம் போன பகுதியெல்லாம் பல மன்னர்கள் அவுரங்கசீப்புடைய செருப்புக்கு மண்டியிட்டு காணிக்கை செலுத்தி திரை செலுத்தினாங்க. அப்படி வரும்பொழுது ராமநாதபுரம் வரும்போது அந்த ராமநாதபுரத்தை ஆண்ட கிழவன் சேதுபதி அந்த அவுரங்கசீப்புடைய அந்த அந்த தங்க தாம்பாளத்துல இருந்து அந்த செருப்பை எட்டி உதைச்சி கீழே விழுந்த பின்னால ஒரு செருப்பு தான் ஊர்வலம் வந்தது. அந்த ஒரு செருப்பையும் காலில் போட்டுக்கிட்டு, ஏன்னா உங்க டெல்லி பாதுஷாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? ஒரு காலுக்கு மட்டும் செருப்பு அனுப்பிச்சா போதுமா? இன்னொரு காலுக்கு யார் செருப்பு அனுப்புறதுன்னு கேட்ட பூமி. அதனால அவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து இங்க ஆட்சி எல்லாம் பிடிச்சிட முடியாது. காங்கிரஸே வந்து இங்க 67 ஆட்சி இழந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடியல, அது வேற விஷயம். திமுக அதிமுகவை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற இனிமே தமிழகத்தினுடைய பூர்வகுடி தமிழர்களா இருக்கிறவருடைய ஏதாவது ஒரு கட்சி தான் ஆட்சியை பிடிக்க முடியுமே தவிர பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது. அது வேறு, அதை பத்தி நாம ஒரு முறை தனியா பேசிக்குவோம். இன்னைக்கு என்னன்னா 6ஆம் தேதி வருகின்ற நரேந்திர மோடி எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார், ஓபிஎஸ் சந்திக்கிறார், செங்கோட்டையனை சந்திக்கிறார். இவங்களை எல்லாத்துக்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி இவங்களை வச்சுக்கிட்டு அவங்க கூட பிஜேபி கூட்டணி ஏற்படுத்தி அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியிடமும் இந்த கூட்டணி பேசுவார்கள் என்று சொல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே
அன்புமணி ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ஐயாவாகட்டும் தெளிவா சொல்லிட்டாங்க. 2026 கூட்டணி ஆட்சி. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணிக்கு தான் நாங்க தயாரா. இவங்க ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் தானே சார் இருக்காங்க. அத பலமுறை பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் உறுதிப்படுத்திருக்காரு. நாங்க ஏற்கனவே என்டிஏ கூட்டணி தான் இருக்கோம், நாங்க ஒன்றும் அதிமுக கூட்டணியில இல்ல அப்படின்னு தான் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்ற பட்சத்துல ஒருவேளை பிரதமர் இங்க வரும்போது பிஜேபியும் அதிமுக கூட்டணின்னு சொன்னாலே பாமக தானா அந்த கூட்டணிக்குள்ள வந்துருன்றதானே சார் உண்மை. அவங்கள்ட்ட தனியா பேசணும்னு அவசியம் இல்லை. இல்ல, பாமக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரியோ கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரியோ மறுமலர்ச்சி திமுக மாதிரியோ ஒரு கட்சி கிடையாது. பாமகவுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி, குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கு, தொகுதி உடன்பாடு இருக்கு. தொகுதி உடன்பாடுல சமரசம் பண்ணிட்ட ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தல் எதுன்னு கேட்டீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான். எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலையும் தொகுதி உடன்பாடுல பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் சமரசம் பண்ணிக்க மாட்டார். 2021 சமரசம் பண்ணிக்கிட்டது காரணம் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு. ஆனாதான் 23 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற கூட்டணியில பாமக தானா வந்துரும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அது அவர்கள் போடுகின்ற தவறான கணக்கு. குறைந்தபட்ச கேள்வியில இருந்து நான் இன்னொரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் சார். ஒருவேளை திமுக நீங்க எங்களோட கூட்டணிக்கு இருந்தீங்கன்னா நாங்க தான் ஆட்சியிலே இப்ப இருக்கிறோம், நாங்களே அந்த 10.5% இடஒதுக்கீட நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப நீங்க திமுக போயிடுவீங்களா? இப்ப இந்த 5 வருஷமா பண்ணா திரும்ப இப்ப பண்ணிட்டு போறாங்களா? அடுத்து ஜெயிச்சு பண்ணிட்டு போறாங்களா? சார் நீங்க என்ன பண்ற அப்பமா நீங்க ஓட்டு போடுற சொல்ல போறீங்க? நான் பண்றனால ஓட்டு போட போறீங்க அப்படிதான் போட்டீங்க. 2021 இடஒதுக்கீடு கொடுத்த பின்னாலதானே ஓட்டு போட்டோம். 2021 அப்புறம் ஏன் சார் திமுக ஆட்சி அமைச்சது? அப்போ அதிமுக தானே ஆட்சி அமைச்சிருக்கணும். இல்ல, அது அதிமுக தரப்புல ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் திமுக ஆட்சி அமைச்சதை தவிர அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன நடந்தது? எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்குமே சரியான உடன்பாடு கிடையாது. 10.5% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுத்துட்டு அந்த மந்திரி சபையில முடிவெடுக்கும் பொழுது ஓபிஎஸ் கூட தான் இருந்தார், வைத்தியலிங்கம் கூட தான் இருந்தார். ஆனா தேர்தல் என்ன சொன்னாங்க? ஓபிஎஸும் வைத்தியலிங்கமும் அவங்களுடைய ஆதாயத்திற்காக அங்க அவங்க போட்டியிட தொகுதியில போய் வன்னியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு தற்காலிகமானது பேசினாங்கல்ல. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு மறுப்பு சொல்லல. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு மறுப்பு சொல்லியிருந்தா வட தமிழ்நாட்டில் இன்னும் பல தொகுதிகளை அதிமுக வென்றிருக்கும். எடப்பாடி பழனிசாமி மறுப்பு சொல்ல ஓபிஎஸ் பேசுறதெல்லாம் ஒரு காரணம். இதனால என்னன்னா வன்னியர் சமூகத்தில் பெரும்பான்மை ஐடிஎம்கே ஓட்டு போட்டாங்க, கொஞ்சம் ஓட்டு திமுகவுக்கும் போச்சு. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கருத்துக்கு மறுப்பு சொல்லி இருந்தால் வன்னியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு தற்காலிகமானது கிடையாது, அது நிரந்தரமானதுதான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தால் இன்னும் பல தொகுதியை அதிமுக வென்றிருக்கும். பல தொகுதிகளில் திமுக தோற்றிருக்கும். திமுகவிற்கு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டிய நெருக்கடி தான் வந்திருக்கும். நெருக்கடி இல்லாம திமுக ஆட்சி அமைச்சது காரணம் அதிமுகவுடைய நடவடிக்கை தானே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நடவடிக்கை கிடையாது. இன்னும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா இருந்த தொகுதிகள்ல தான் அதிமுக வெற்றி பெற்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? பாட்டாளி கட்சி வலிமையான இடங்கள்ல திமுக வெற்றி பெறுதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஓட்டு போலன்னு அர்த்தம். பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா இருக்கிற பகுதிகள் தான் அதிமுக ஜெயிச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வலிமை குறைவா இருக்கின்ற பகுதிகள் அதிமுக மிகப்பெரிய தோல்வி தான் சந்திச்சிருக்காங்க. கரெக்ட் சார். அதிமுக ஜெயிச்சது, பாமக ஜெயிச்சதா சார்? பாமக 5 தொகுதியில ஜெயிச்சிருக்கோம், அவ்வளவுதான். எத்தனை தொகுதிகள் சார் நின்னாங்க பாமக? பல தொகுதி 25 தொகுதி கிட்ட நின்னாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சார், பல 23 தொகுதியில. அதிமுக ஓட்டு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகல அப்படிதானே சார்? ஆமா, அதிமுக இருக்க வன்னியர்கள் மட்டும் தான் ஓட்டு போட்டாங்க.
சோ மத்த சமூகம் வந்து ஓட்டு போடல. மற்ற சமூகங்கள்ல முழுசா ஓட்டு போடல. ஏன்னு அப்போ கேட்டீங்கன்னா உங்களை வெறும் ஜாதி கட்சியா மட்டும் தான் அவங்க பாத்துருக்காங்களா சார்? ஆமா, அப்படிதான் பார்த்திருக்காங்க. எப்ப நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் இருக்கும் போது, ஏன் ஜெயலலிதா இருக்கும் பொழுது ஜெயலலிதாவுடைய சொல்லுக்கு அதிமுக தொண்டர்கள் கட்டுப்பட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய சொல்லுக்கு அதிமுக தொண்டர்கள் 100% கட்டுப்படலங்கிறதான உண்மை. இல்ல அப்படி அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது அதிமுக தொண்டர்கள் 100% எடப்பாடி பழனிசாமி கட்டுப்படல. ஜெயலலிதாவுக்கோ எம்ஜிஆருக்கோ அதிமுக தொண்டர்கள் கட்டுப்பட்ட அளவிற்கு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கட்டுப்படலங்கிறது தான் உண்மை. அது 2021 தேர்தலில் தெரிஞ்சிருச்சு. அதே ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்த பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்த பொழுது, வட தமிழகத்துல அதிமுக பாமக ரெண்டுமே மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அது நடந்து முடிந்த விக்கிரவாண்டி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கின ஓட்டு எவ்வளவு? 56,000 ஓட்டுகள். ஆனா திமுக வாங்கினது எப்பொழுதும் வாங்குவதை விட அதிகமான ஓட்டுக்களை திமுக வாங்கிருக்கு. அப்ப என்ன நடந்தது? அதிமுகவை சார்ந்தவர்களும் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் என்ன நினைச்சிருக்கணும்? திமுகவை பரம வைரியாக அதிமுக காரர்கள் நினைத்திருந்தால் என்ன பண்ணி இருக்கணும்? ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோடு கூட்டணியில் இருந்திருக்குது, இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி தடித்து போட்டியிடுது, திமுகவை இந்த தொகுதியில மண்ணை கவ வச்சாதான் நமக்கு எதிர்காலம் தீர்மானிச்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா திமுகவுடைய டப்பா டான்ஸ் ஆடி இருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். ஆனா அதிமுக செய்யல இல்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமி வலிமை இழந்து விட்டார் தான் அர்த்தம். அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமா தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்களா? அதே இல்ல, ஓட்ட திமுகவுக்கு போட்டிருக்காங்கல்ல. அப்ப என்ன நடந்திருக்கு? எடப்பாடியுடைய கை வந்து பலமா இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. என்னுடைய பார்வையில் என்னன்னா, அவருடைய சகாக்கள் அவருக்கு ஆதரவா இல்ல அப்படின்னு தானே சார் பார்க்க முடியுது. உதாரணமா கஷ்டப்பட்டு ஓபிஎஸ் உடைய துரோகங்களை கண்டுபிடிச்சு அவர் வெளியேற்றினாங்க. இப்ப எல்லாம் நல்லா கூடி வர நேரத்துல இப்போ செங்கோட்டையன்னு முரண்டு பிடிக்கத்தான் ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது. அது இல்ல அப்படின்னா இல்லைன்னாலும் அவர் செங்கோட்டையை சொல்லணும், அல்ல இருக்குதுன்னா இருக்குதுன்னா சொல்லணும். இருக்குதுன்ற மாதிரியும் இல்லைன்ற மாதிரியும் ஒரு பாவனையை பண்றது அந்த கட்சி தொண்டர்களை பலவீனமுடைய செய்யாதா சார்? என்னதான் வந்து பெரிய கட்சி பாஜகவோட கூட்டணி சேர்த்து அல்லது பாமகவுடைய கூட்டணி சேர்த்து இல்ல மற்ற இதர கட்சியோட கூட்டணி சேர்த்துன்னு சேர்ந்தாலும் கூட அந்த தலைமை ஒரு பலமாய்ந்த தலைவரா இருக்காருன்ற நம்பிக்கை தானே சார் தொண்டர்களை வந்து வலிமைப்படுத்தும். உதாரணமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி நடத்தும் போது அது அவர் கீழே யாரு இருந்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க, எம்ஜிஆர் முகத்துக்காக ஓட்டு போட்டு போயினே இருப்பாங்க அந்த ரெட்டல் சின்னத்துக்கு. அந்த ஒரு பெரிய பலத்தை அப்படியே தொடர்ந்து கைப்பற்றினவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவங்க இருந்த வரையும் அதுதான். அவங்க வந்து 10 தொகுதி எம்எல்ஏகள் ஒரே இடத்துல நிக்க வச்சு அந்த பகுதி மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டி வச்சு பேசி அப்படியே நின்ன இடத்துல ஓட்டு வாங்கினா அது ஒரு பெரிய ஒரு ராஜதந்திரத்தை அவங்க பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அரசியல் தலைவரும் இந்த அளவுக்கு சார் அது ஜெயலலிதாவுடைய ராஜதந்திரம் கிடையாது. 2016 தேர்தல்ல டோட்டலா ஓட்டெல்லாம் பிரிஞ்சிருச்சு, திமுக தனித்து விடப்பட்டுருச்சு. மக்கள் நல கூட்டணி, வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவன் எல்லாம் தனியா போயிட்டாங்க. வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுது. குறைந்த ஓட்டுக்களை வாங்கி நம்ம வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கை இருந்தனால ஜெயலலிதா துணிச்சலா வந்து 10 சட்டமன்ற வேட்பாளர்களை ஒரே இடத்துல நிறுத்தி பேசினாங்க. அவ்வளவுதானே தவிர இதே வந்து திமுக ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைச்சிருந்தா, அன்னைக்கு பாமக ஒருவேளை திமுக கூட்டணியில் இருந்திருந்தாலோ அல்லது இந்த கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் திமுக கூட்டணியில் நின்றிருந்தாலோ என்ன ஆயிருக்கும்? கடைசி வரைக்கும் கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணார்? 2016 தேர்தலில் விஜயகாந்த் தன்னுடைய பக்கம் கொண்டு வந்துன்னு பார்த்தார். ஒருவேளை விஜயகாந்த் அவங்க பக்கம் போயிருந்தால் கூட அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு அது பலகீனம் தான். ஆனா ஜெயலலிதா வந்து இருக்கிற சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால துணிச்சலா அடிச்சாங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இல்லையே சார், மக்கள் ஜனநாயக கூட்டணியா அது ஒரு கூட்டணி ஒண்ணு அமைஞ்சது. அதனுடைய பின்புலத்துல இருந்தது யாரு சார்? இது ஏன்னா வரலாற்றாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது யாரு உண்டாக்குனாங்க, அதனுடைய பின்புலம் யாரு, அதுக்கு செலவு பண்ணது யாரு, அண்ணன் வைகோவுடைய பங்களிப்பு என்ன, இதுல எல்லாமே வெளிப்படையான ஒண்ணு தானே சார். அது மக்கள் நல கூட்டணின்னு வந்து அந்த கூட்டணி பிரிச்சதே ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு நம்மகிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதாரம் எல்லாம் பேச முடியாது. அது ஒரு பக்கம் விட்டுருவோம். நம்ம அந்த அளவுக்கு நான் போக வேண்டாம். அவன் வந்து ஜெயலலிதா தான் பிரிச்சு விட்டாங்களா, உடனே என்ன சொன்னாங்க,
ஜெயலலிதா தான் வந்து பாமகவை தனியா நிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு திமுக பிரச்சாரம் பண்ணாங்க. ம். இப்படிலாம் பொய்யான பிரச்சாரம் பண்றதுல திமுக யாரும் மிஞ்ச முடியாது. இப்பவும் அவங்க அந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து தான் இருக்காங்க. கோயாபல்ஸ் பிரச்சாரத்தை இந்தியாவிலேயே அதிகமா பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக தான். பொய்ய நம்பியே நம்பி அரசியல் பண்ணக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். அதனால சரி சார், இப்ப இருக்கக்கூடிய செய்திக்கு நம்ம வருவோம். இந்த 3 பேருடைய கூட்டணி ஒருவேளை அமையும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு வந்து எந்த பக்கமா இருக்கும் நீங்க நம்புறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வெளியிடாம அப்படியே ஒரு பெரிய கட்டுக்கோப்போட அந்த கூட்டணியை நகர்த்திட்டு வராங்க. இன்னொரு பக்கம் விஜயுடைய என்ட்ரி, அடுத்த பக்கம் சீமான் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் தனியா தான் நிப்பேன்னு அவர் ஒரு தெளிவான ஒரு பார்வையில இருக்காரு. இப்போ வந்து நீங்க அதிமுக, பிஜேபி, பாமகன்ற ஒரு செய்தியை வந்து நீங்க சொல்றீங்க. இது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த 3 பேருடைய கூட்டணி, அப்புறம் சின்ன சின்ன கட்சிகளுடைய கூட்டணி, அதுக்கப்புறம் பெரிய கட்சி வந்து இது கூட இணைதானா எதுவும் பெருசா இல்லை. நீங்களே சொல்லலாம். தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு, அப்புறம் அந்த புதிய தமிழகம் இருக்கு, ஜான் பாண்டியனுடைய கட்சி இருக்குது, ஒரு பேர் என்ன சார், நம்ம இதுல இருக்காரு, நம்ம ஆரணி தொகுதி முன்னாள் எம்பி, அது புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் இருக்காரு. இங்க ஏசி சண்முகம் கட்சி, இப்படி வந்து ஆமா, இப்படி ஒரு ஆள் 2 ஆள் கட்சி தான் அவங்க கூட இணைறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து எப்படி சார் ஒரு பெரிய பலவாய்ந்த கூட்டணி அமையும் சார்? இப்படி ஒரு கூட்டணி அமையும் பொழுது திமுக வச்சிருக்க கூட்டணி நிச்சயமா வந்து அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை இருக்கு. இவங்கெல்லாம் பிரிச்சு நிற்கும் போதுதான் திமுக வெற்றி பெற முடியும். திமுகவுக்கு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் இருக்கு. திமுக மேல மக்கள் வெறுப்போடு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பிரிஞ்சு நிற்கும் அந்த வெறுப்பு கவலை இல்லை, திமுக வந்துடும். இது கூட்டணி வந்து மெகா கூட்டணி அமையும் பொழுது என்ன ஆகுன்னா திமுக கூட்டணி ஆட்டோமேட்டிக்கா தோல்வியை சந்திக்கும். அதனால இவங்க மெகா கூட்டணி வர 6ஆம் தேதி நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது அதிமுக ஒன்னாகுமா? எடப்பாடி பழனிசாமி அதுக்கு இடம் கொடுப்பாரா? அல்லது எடப்பாடி பழனிசாமி சசிகலாவோ ஓ பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரனோ மீண்டும் அதிமுகவுக்கு வந்தா தான் முதலமைச்சர் வேட்பாளரா இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்ற சந்தேகம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் இல்ல? இல்ல, இருக்காது சார். அவரு தெளிவா சொல்லிட்டாரு சார். அவர் தெளிவா ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, இவங்க யாருமே நாங்க உள்ள சேர்க்க மாட்டோம் அப்படின்ட்டு. அப்படியே அவங்களுக்கு தான் நீங்க சீட்டு கொடுக்கணும்னா நான் உங்களுக்கு ஒரு சீட்டை ஒதுக்கிறேன், நீங்க உங்களை உள்ள நீங்க பிரிச்சு கொடுத்துருங்கன்ட்டாரு சார். நீங்க யோசிச்சு பாருங்க. எடப்பாடி வந்து தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு சார். சார் அவர் என்ன சொல்றாருன்னா திமுகவுடைய கைகூலியா வந்து ஓபிஎஸ் மாறிட்டாருன்னாரு. இல்லன்னாரு. இருந்தாலும் இல்ல அதான் உண்மை அப்படின்ன உடனே இவர் கட்சி பொதுக்குழு கூட்டி ஒரு கட்சி விட்டு வெளியே அனுப்புறாங்க. இவர் உடனே நேரா போய் அவங்களுடைய தலைமறைவத்தை அடிச்சு வச்சு அங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் எடுத்துன்னு போறாரு. அதுவே முதல் பெரிய தப்பு. ஒரு கட்சியில இருந்து ஒரு பெரிய தலைவரா இருந்து சொந்த கட்சி அலுவலகத்தையே உடைக்கிறது, இது முதல் தப்பு. சரி, அப்படியே இவர் மனம் மாறி ஏதோ முற்றுவார் போட்டிருக்கு. இருங்க. அதாவது சட்டமன்றத்துல அடிப்பட்டு துண்டு பொறுக்கி வேட்டி அவுத்துருவானுங்களா திரும்ப ஒன்னா சேர்த்துக்கலையா? அவங்க எம்ஜிஆர் சேர்த்தப்ப சட்டமன்றத்துல போலீஸ் பூத்து லத்தி சார்ஜ் பண்ணலையா? அப்படிதான் அடிச்சுட்டு ஓட்டு சேர்த்துட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு சார்? அத அடிச்சுட்டு போயிட்டாங்க சார். இப்ப திரும்ப இப்ப என்ன சொல்றாரு இவரு ஓபிஎஸ் வெளிப்படையா மிரட்டுறாரு. கௌரவமா அவரை கட்சி விட்டு வெளில போயிடுவாங்க, வெளில போக சொல்லுங்க, இல்லைன்னா வந்து அசிங்கப்பட்டு பொறுப்புல இருந்து வெளில அனுப்புவாங்க அப்படின்லாம் சொல்றாரு. எந்த பொசிஷன் சார் ஒத்துப்பாங்க? அப்ப ஏதோ ஒண்ணு உள்ள நடந்துட்டு இருக்கு. ஆமா, அப்ப ஏதோ நடந்ததுனாலதான் அப்படி பேசுறாங்க சார். ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. திமுக அரசும் பாரதிய ஜனதா கட்சியை பகிச்சுக்க தயாரா இல்ல. ஆமா. ஏன் இதை சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதே பாரதிய ஜனதா கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? 150 கோடி ஊழல். 150 கோடி சார், வெறும் 150 கோடி. 150 கோடி. இந்த தெலுங்கானாவுல சந்திரசேகர் ராவுடைய பொண்ணை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? இதே சாராய ஊழல் தான். ஆமா. ஆனா 1000 கோடி பட்டவர்த்தனமா தெரியுது ஊழல் தமிழ்நாட்டுல டாஸ்மார்க்ல. கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷம் 1 லட்சம் கோடி முறைகேடு நடந்திருக்குன்றாங்க. ஏன் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல? அப்ப பாரதிய ஜனதா கட்சியோட திமுக ரகசிய உடன்பாடு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து
யாருக்கு சாதகம்னு கேட்டீங்கன்னா ஓபிஎஸ்க்கு சாதகமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் பகிச்சுக்கிட்டு ஒரு கட்சியை வந்து நடத்த முடியாது. நீங்க திமுக வந்து பிரிஞ்ச வைகோ இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சி நடத்த முடியுது இல்ல. அதான் வெளியோரமா எவ்வளவு செல்வாக்கோட இருந்தாரு, கொஞ்ச நாள் எவ்வளவு பெரிய பேசு பொருளாக்கப்பட்டாரு. காரணம் அவருடைய பேச்சாற்றல் தானே. இன்னைக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு 2 எம்பியா இருக்காங்கன்னா அந்த பேச்சாற்றல் தான் காரணம். இதே எவ்வளவு நடந்திருப்பாரு சார். இல்ல எம்ஜிஆர்ன்ற ஒரு தலைவர் இல்லாம ஜெயலலிதா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா ஜெயலலிதாவால வந்து 1 லட்சம் ஓட்டு வாங்கிருக்க முடியுமா? முடியாது. ஒருங்கிணைந்த அதிமுகன்னு இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவர் வந்து தமிழ்நாடு பூரா ஒரு 5 லட்சம் ஓட்டு வாங்க முடியுமா? முடியாது. சான்ஸே இல்லை சார். நம்ம அப்படி எடுத்துட்டு போக முடியாது. இல்ல இல்ல சார், இல்லை சார். சீமான் கூட ஒரு 8% ஓட்டை வாங்கிட்டார். ஆனா யாராவது எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாராம, எந்த அரசியல் கட்சியிலும் இல்ல, யாரு பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவரா வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கி இன்றைக்கு 40 வருஷம் அவரெல்லாம் ஒரு அமைப்பை உருவாக்கல சார். அவரா அமைப்பை உருவாக்கல. ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன அமைப்புகளை ஒருங்கிணைச்சார். நீங்க அப்படி சொல்லுங்க. அமைப்பை உருவாக்குறதுன்றது வேற, இருக்கிற மக்களை ஒருங்கிணைக்கிறதுன்றது வேற. இல்ல அதாவது வன்னியர் சங்கம் வந்து பிரிந்து கிடந்த 48 குறுவட்ட வன்னியர் சங்கங்களை ஒன்றா இணைச்சு அதை வன்னியர் அமைப்பா வந்து உருவாக்கி வன்னியர் சங்கமா உருவாக்கி ஒரு பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டு வந்தாரு. அதுக்கு பின்னால பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்கல்ல. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, வேறு எந்த ஒரு அரசியல் கட்சி பின்னணியும் கிடையாது பாமகவுக்கு. எம்ஜிஆர் திமுக இருந்தார், வந்து அதுக்கு பின்னால்தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. திமுக கலைஞர் கருணாநிதி அண்ணா விட்டுட்டு போன இடத்த பிடிச்சாரு. பேரனர் அண்ணா பெரியார் கூட இருந்தாரு. பெரியாரே நீதி கட்சிங்கிற ஒரு கட்சியை கேப்சர் பண்ணி தான் திராவிடர் கழகம் பேர் மாத்தினார். கிட்டத்தட்ட இந்த ஒரு நூற்றாண்டுகள்ல தனியா கட்சி ஆரம்பிச்சு எந்த ஒரு அரசியல் பின்னணி இல்லாம ஒரு புதிய உத்வேகத்துல வந்து சமூக நீதிக்காக மட்டுமே ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கி இன்றைக்கு 40 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டு அரசியல் அசைக்க முடியாத ஒரு கட்சியா டாக்டர் ஐயா வச்சிருக்க மாதிரி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்க முடியுமா? ஏன் சீமானே பல்வேறு கட்சிகள் இல்ல இதுல நான் கருத்து மாறுபடுறேன் சார். நீங்க சொல்ற மாதிரி நான் ஒத்துக்கிறேன். மருத்துவர் ஐயா வந்து இந்த மிகப்பெரிய சமூகத்தை ஒருங்கிணைச்சு இன்னைக்கு கட்சியை பரிணமிச்சு இன்னைக்கு இத்தனை வருஷமா கட்சி நடத்தின்னு வராருன்றத நான் ஒத்துக்கிறேன். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த மாதிரி எடப்பாடியார் பண்ண முடியுமான்றத வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த கட்சியினுடைய உள்ள இருந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஒருத்தர் 2 பேர்ல ஏகப்பட்ட ஜாம்பவான்கள் கட்சியில இருந்தவங்களை எல்லாம் பின்தள்ளிட்டு தனக்கு கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப சாதுரியமா அந்த தனக்கான வாய்ப்பா அதை பயன்படுத்தி கட்சியினுடைய முதலமைச்சரா வராரு. பின்பாடு கட்சியை கைப்பற்றாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தலில் கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கிறாரு. இன்னைக்கும் வந்து ஸ்டாலினுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவரா தன்னை முன்னிலைப்படுத்துகிறாரு. இந்த பாரதிய ஜனதா எவ்வளவு பெரிய ஆளுமையான ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு வந்து இன்னைக்கும் எதிர்கட்சியா நிக்கிறாருன்னா அது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு சார். எல்லா கட்சியிலையும் எதிரிகள் இருப்பாங்க சார். அதை சமாளிக்கக்கூடிய பலம் வேணும். எடப்பாடியார் இப்பதானே சார் திடீர்னு தானே சார் அவர் தன்னை தலைவரா முன்னிலைப்படுத்திக்கிறார். அது வரைக்கும் தன்னுடைய பின்புலமா தான் இருந்தாரு. மருத்துவர் ஐயா இவ்வளவு வருஷம் இருக்காருன்னா தன்னுடைய ஆரம்பமே அவர் களப்போராளி. போராட்டம் மட்டும்தான் அவருடையது. அவருடைய இலக்கு வந்து தான் சட்டமன்றத்துக்கு போகணும், தான் வந்து நாடாளுமன்றம் போகணும்ன்றது அவருடைய எண்ணம் இல்லை சார். அவர் இந்த சமூகம் போகணும், சமூகத்தில் உள்ள தலைவர்கள் போகணும், இந்த சமூகத்தினுடைய படிச்சவன் படிக்காதவன் எல்லாம் வந்து முன்னேறணும் அப்படின்ற அந்த பொதுநல நோக்கத்தோட அவர் வந்ததுனால இன்னைக்கு அவருக்கான ஒரு பெரிய படையை அவர் வச்சிருக்காரு. எடப்பாடிக்கு அந்த மாதிரி ஒரு இலக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அவருக்கு இலக்கு என்னன்னா கட்சியை காப்பாத்திக்கணும், அந்த கட்சி திரும்ப ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வரதுனால இவர் முதல்வர் ஆகணும், முதல்வர் ஆகிறதுனால தனக்கான செல்வாக்கை திரும்பவும் அவர் மீட்டெடுக்கணும். இது இவருடையது. செல்வாக்கை மீட்டெடுக்கிறதுன்றது தனி இலக்கு, ஒரு சமூகத்துக்காக போராடுறது தனி இலக்கு சார். நீங்க இவரோட அவரை கம்பேர் பண்றதா ஏத்துக்க முடியாது. இல்ல நீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு செல்வாக்குள்ள தலைவர், அவர் வந்து திமுக எடுத்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் தான். ஒண்ணு தென் மாவட்டத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாஞ்சாலங்குறிச்சி. ஒரு நரி வந்து முயலை துரத்துது.
அந்த முயல் வேகமா பயந்து ஓடுது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே அந்த முயல் வந்து நரிய திருப்பி துரத்த ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த முயல் கால் பிடித்து நின்ற இடம் கட்டபொம்மன் ஆண்ட பாஞ்சாலங்குறிச்சி. அது அந்த மண்ணுடைய வீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அதிமுகன்ற ஒரு கட்சி, அதுல முதலமைச்சரா இருந்து பல காலம் எம்எல்ஏவா இருந்து அமைச்சரா இருந்து முதலமைச்சரா இருந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருந்து திமுக கூட எதிர்த்து பேச முடியலன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அப்புறம் எப்படி ஒரு நீங்க திறமைசாலின்னு சொல்லுவீங்க? 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று இருந்தா நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம். அன்னைக்கு எத்தனை கட்சி கூட்டணி? 60 சட்டமன்ற உறுப்பினர் பெறும்போது பாமக கூட்டணியில் இருக்குது, பிஜேபி கூட்டணியில் இருக்குது. இந்த கூட்டணிலாம் வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற முடிஞ்சதை தவிர தனித்து போட்டியிட்டு கிடையாது. இதே பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாம 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எத்தனை இடத்துல அதிமுக 3ஆவது இடத்துக்கு போச்சு. ஒரு தொகுதியில கூட ஏன் ஜெயிக்க முடியல? எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்கு, அவருக்கு திறமை இருக்கு, எதிர்கட்சி தலைவரா சிறப்பா செயல்படுறாரு, திமுக கதற விடுறாரு அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சிருக்கணும் இல்ல? ஏன் தோத்தார் சார்? இந்த மாதிரியான ஒரு அனுபவம் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா இருக்கும் போதே கூட நடந்திருக்கு சார். நம்ம அந்த அந்த ஒப்புமை வந்து இப்ப கொடுக்க முடியாது. இப்ப இந்த தேர்தல்ன்றது ஒட்டுமொத்த பிஜேபியை எதிர்க்கணும்ன்றதுதான் அவங்க எண்ணமே தவிர எடப்பாடிய வந்து இல்ல ஜெயலலிதா வந்து 96ஆம் ஆண்டு தேர்தலில் படுதோல்வி சந்திச்சாங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர் தான் ஜெயிச்சாங்க. ஆனா அதுக்கு பின்னால அதுக்கு அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிக்கிற அளவுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்கல்ல. ஏன்னா தன்னுடைய பலகீனம் என்னன்னு தெரியும். அதனால பாமக உடல, மதிமுக உடல, விடுதலை சிறுத்தைகள் கூட உடல, எல்லா கட்சியும் கூட்டணி சேர்த்துக்கிட்டு திமுகவுக்கு எதிராக போராடினாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருந்த கட்சியை சட்டம் பண்ணாம இருந்தார். இப்ப வேற வழி இல்ல, பலகீனம் ஆயிட்டுங்கிறதுனாலதான் அமித்ஷா போய் சந்திக்கிறாங்க. சென்ற நாடாளுமன்ற தேர்தலை கூட விட்டு கொடுக்காம ரொம்ப முரட்டுத்தனமா எடப்பாடி பழனிசாமி அது ஒரு சுய பரிசோதனையா கூட இருக்கலாம் சார். ஏன்னா ஒரு அரசியல் வியூகம்ன்றது அந்த தலைமைக்கு வரும்போது தான் சார் நம்ம ஏத்துக்க முடியும். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்க மிக்க மிக்க நன்றி சார். உங்களுடைய எதிர்பார்ப்பு போல வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமருடைய வருகை என்பது தமிழகத்தினுடைய முக்கிய கூட்டணிக்கான புதிய பாதையாக இருக்குமா, அல்லது அந்த பாதையில் வேறு ஏதேனும் குறுக்கீடுகள் இருக்குமா என்பதை பொறுத்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை ஒதுக்க மிக்க மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.